அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் அகன்றுவிட்டது என்று சொல்லக்கூடிய வகையில் ராசிக்கு பகை கிரகமாக இருந்தாலும் 3 மற்றும் 10ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மிக வலுவாக ரூணரோக சத்ருஸ்தானமாகிய 6இல் உச்சம் பெற்ற செவ்வாயுடன் இணைவதால் இந்த தருணத்தில் மிக சிறந்த மாறுதல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது. அது மட்டுமல்லாது சப்தம பார்வையால் விரயஸ்தானமாகிய 12ஐ பார்க்கிறாருங்க சுக்கிரன். உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாயுடன் இணைந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் உச்ச சுக்கிரமங்கல யோகமானது நிறைந்து கிடைக்கிறதுங்க. எனவே விரய செலவுகளும் சுப விரயங்களாகவும் முதலீடுகளாகவும் மிகவும் அபரிவிதமாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் மிகவும் அதிர்ஷ்டமாக சிம்மராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க சுக்கிரன். என்றால் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடியவர் செவ்வாய். அவர் 6இல் உச்சம் பெற்றிருக்கும் போது அவருடன் சுக்கிரன் இணைவதால் மிக சிறப்பான வளர்ச்சி நிச்சயமாக இந்த தருணத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. அதிலும் குறிப்பாக பொதுவாக சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே சௌகரியமான வாழ்க்கை, செல்வ செழிப்பு, வசதி வாய்ப்பு, ஆடம்பரத்தை வாழ்வில் அள்ளி தெளிக்கக்கூடிய வலுவான அமைப்பு கிடைக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக சுக்கிரன் வலுவாக இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும் என்பது யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது மனித வாழ்வையே புரட்டி போடக்கூடிய அளவிற்கு சுக்கிர மகாதிசையும் சுக்கிர திசையும் அவரின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன், சனி, ராகு, கேது, குரு புக்திகள் நடைபெறும் போது மிக பெரிய அளவில் முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமையும் என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க சுக்கிரன். எனவேதான் சுக்கிரனுடைய அமைப்பும் அவருடைய சஞ்சார தன்மையும் மிக கவனிப்பாகவும் உன்னிப்பாகவும் பார்க்கப்பட வேண்டிய ஒன்றாக உள்ளது. சுக்கிரன் மிக வலுவாக இருந்தால் நிச்சயமாக பொருளாதார ரீதியான சிக்கல்களை தவிர்ப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கும். மனித வாழ்வில் போராட்டம், சிக்கல், சிரமம் ஏற்படுகிறது என்றால் அதற்கு மிக முக்கியமாக ஒரு மனிதனுடைய வாழ்வில் 90% மேல் அவன் சந்திக்கக்கூடிய சிரமங்கள் அனைத்திற்கும் காரணமாக அமைவது இந்த பொருளாதார ரீதியான பின்னடைவும் சிக்கல்களும் தடைகளும் தாமதமே தவிர மற்ற விஷயங்கள் மிகவும் சொற்பமாக தான் இருக்கிறது. எனவேதான் சுக்கிரன் வலுவாக இருந்தால் இவை அனைத்திலும் மிக பெரிய அளவுல முன்னேற்ற வாய்ப்பு நிறைந்து கிடைக்குங்க. அப்படி ஒரு வலுவான அமைப்பில் கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டத்தை அகற்று விட்டிருக்கிறார் சுக்கிரன். என்றால் உச்சம் பெற்ற செவ்வாயுடன் இணைந்து மிக வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க. தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனியின் ஆட்சி வீட்டில் இது மிக பெரிய அளவுல வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் இந்த தருணத்திலிருந்து மார்ச் 8ஆம் தேதி முடிவதற்குள் நிச்சயமாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாயுடன் இணைந்த சுக்கிரனின் அமைப்பு சுக்கிர மங்கள யோகத்தை உச்சத்திற்கே கொண்டு செல்கிறதுங்க. சுக்கிர மங்கள யோகம் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய இந்த தருணத்துல நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள்ல மனநிறைவும் மகிழ்ச்சியும் நிச்சயமாக ஏற்படும். பல ஆண்டுகளாக தடைபட்டு வந்த சுப நிகழ்வுகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக நடைபெறுவதற்கான யோகம் உண்டு. புதிய வீடு கட்டுதல், புதிய தொழில் ரீதியாக பாதியிலே நின்ற பணிகளை துவங்குதல், நல்ல வாழ்க்கை கிடைத்தும் அது பாதியிலே சிதைந்து நின்றால் அந்த சிதைந்த வாழ்க்கையை சரி செய்வதற்கான யோகம் போன்ற அனைத்துமே இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக கிடைக்க போகிறது. அதிலும் தசாபுத்திகள் என்று சொல்லக்கூடிய இந்த தருணத்தில் சுக்கிர திசையும் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புத்திகளும் நடைபெற்றால் மிக சிறந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு. மேலும் குறிப்பாக சுக்கிரன் தனது நட்பு கிரகமாக புதன், சனி, ராகு, கேதுவை பார்க்கிறாருங்க. இந்த கிரகங்களும் சுக்கிரனை நட்பு கிரகமாக பார்க்கின்றன. செவ்வாயை சமகிரகமாக பார்க்கிறாருங்க சுக்கிரன். குருவை சமகிரகமாக பார்க்கிறார் சுக்கிரன். குருவின் ஆட்சி வீடான மீனராசி அவரது உச்ச வீடாக பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் குரு தனது பார்வையால் சுக்கிரனை பகை கிரகமாக பார்க்கிறாருங்க. எனவேதான் குருவின் ஆட்சி வீடான தனுசு ராசியில் இருப்பதை விட சனியின் ஆட்சி வீடான மகர ராசிக்கு மாறி இருப்பதால் நல்ல பலன்கள் நிறைந்து கிடைக்குங்க. மகர ராசி செவ்வாயின் உச்ச வீடாக பார்க்கப்படுகிறது. எனவே செவ்வாய் மங்களகாரகன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் சுக்கிர மங்கள யோகம் உச்சம் பெற்று கிடைப்பதால் பல்வேறு வகையான தடைகள், தாமதங்கள்
விவாதங்கள் தகர்த்தெறியப்படும். இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் பல சிறப்பான நிகழ்வுகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. அது மட்டுமல்லாது சுக்கிரனின் பார்வையில் சூரியன் சந்திரனை பகை கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. சூரியன் சுக்கிரனை பகை கிரகமாக தான் பார்க்கிறார், ஆனால் சந்திரன் சம கிரகமாக பார்க்கிறாருங்க. இப்படி சுக்கிரனின் பார்வை இருந்தாலும் கூட பொதுவாக சுபத்துவ பாதையில் சுக்கிரன் மிக வலுவாக சஞ்சரிக்கும் போது 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்கள்ல மிக அபரிவிதமான செல்வ செழிப்பை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்தவராக பார்க்கப்படுகிறாருங்க சுக்கிரன். அதே சமயம் 3, 6, 8 ஆகிய இடங்களிலும் சற்று சிரமத்தை ஏற்படுத்தினாலும் கூட பாவ கிரக சேர்க்கையின் போது அந்த இடங்களிலும் நல்ல முன்னேற்ற வாய்ப்பு நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார். எனவேதான் இந்த தருணம் என்பது மிக பெரிய அளவில் முன்னேற்றத்தை பெறுவதற்கான ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது கண்ணுக்கு தெரியாத மிக பெரிய கண்டங்களை அகற்றி விடுகிறாருங்க. உதாரணமாக ஒருவருக்கு மிகவும் பசிக்கிறது, பசியை தீர்ப்பதற்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. உடனடியாக இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய உணவகம் ஒன்றிற்கு செல்கிறார். அங்கு உணவு அருந்தலாம் என்று பார்க்கும்போது தன்னுடைய கையில் பணம் இல்லை என்பதை உணர்ந்து கொள்கிறாருங்க. எனவே உணவகத்தை விட்டு வெளியே வரக்கூடிய அந்த நபர் தன்னுடைய பசியை தீர்ப்பதற்கு வேறு ஏதாவது வழி கிடைக்கிறதா என்று வீதிகளில் நடந்து சென்று கொண்டிருக்கிறார். அப்படி சென்று கொண்டிருக்கும் போது அருகாமையில் உள்ள ஆலயம் ஒன்றில் அன்னதானம் வழங்கப்படுகிறது என்று கேள்விப்படுகிறாருங்க. இதை கேள்விப்பட்டவுடன் அவருக்கு மிகவும் மகிழ்ச்சி ஏற்படுகிறது. உடனடியாக அந்த அன்னதானத்தில் கலந்து கொண்டு நம்முடைய பசியை நீக்கிவிடலாம் என்று நினைத்து அங்கு செல்கிறார். அங்கு நீண்ட வரிசையானது அன்னதான உணவிற்காக காத்து கொண்டிருக்கிறது. எனவே அந்த நீண்ட வரிசையில் பொறுமையாக நின்று அன்னதான உணவை பெற்றுக்கொண்டு செல்கிறாருங்க. அப்படி பெற்றுக்கொண்டு செல்லும் போது பின்னால் இருந்த நபர் தெரியாமல் கால் தடறி இவர் மீது வந்து விழுகிறார். அப்படி விழுவதால் தன்னுடைய கையில் வைத்திருந்த சாதமும் கீழே கொட்டி வீணாகிறது. இதை பார்த்தவுடன் கோபத்தில் தன்னுடைய பசியை தீர்க்க வழி கிடைத்தும் தீர்க்க முடியவில்லையே என்று தள்ளிவிட்ட நபரை மிகவும் பயங்கரமாக திட்டுகிறார். ஆனால் இந்த நபர் வாங்கிய உணவில் அவருக்கு தெரியாமலே விஷம் கலக்கப்பட்டது. ஏனென்றால் அவருடைய தட்டிற்கு நேராக ஒரு பருந்து ஒன்று தன்னுடைய இறைக்காக பாம்பு ஒன்றை தூக்கி கொண்டு செல்கிறது. அந்த பாம்பு தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று கழுகை தாக்க முயற்சி செய்கிறது. தன்னுடைய விஷத்தை கழுகின் மீது கக்குகிறதுங்க. அந்த விஷமானது கழுகின் கால்களில் பட்டு பூமியை நோக்கி வருகிறது. அப்படி பூமியை நோக்கி வந்த விஷமானது இந்த நபர் பெற்ற அன்னதான உணவில் கலந்து விடுகிறதுங்க. அப்படி கலந்து விட்ட உணவை தான் சாப்பிட முயற்சி செய்து வேறு ஒரு இடத்திற்கு சென்று கொண்டிருக்கும் போது பின்னால் இருக்கக்கூடிய நபர் அவரை தட்டிவிடுகிறார். இந்த நிகழ்வில் தற்போதைக்கு பசியை தீர்க்க முடியவில்லை என்றாலும் கூட அங்கு கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் அகன்றுவிட்டது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. இதுபோன்றுதான் நம்மளுடைய வாழ்வில் தற்போது ஒரு வேலைக்காக சென்றிருப்போம். ஆனால் அந்த வேலை வாய்ப்பு கிடைக்காமல் தவறி போயிருக்கலாம். அதேபோன்று நல்ல வரன் என்று நினைத்திருந்த திருமண பந்தம் கூட இணையாமல் கிடைக்காமல் போயிருந்திருக்கலாம். அதுவும் நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு கண்டம் அகன்றுவிட்டது என்பதை தான் சுக்கிரமங்கல யோகமானது உறுதிப்படுத்துகிறதுங்க. இதுபோன்று எண்ணற்ற விஷயங்கள் நம்மளுடைய வாழ்வில் ஏற்பட்டிருக்கலாம். அவை அனைத்தின் பின்புலமும் நிச்சயமாக நமக்கு நல்ல செய்தி ஒன்று கிடைப்பதை உறுதிப்படுத்தக்கூடிய ஒன்றாக தான் உள்ளது. எனவே அவற்றை உணர்ந்து கொண்டால் நிச்சயமாக சுக்கிரமங்கல யோகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய இந்த தருணத்தில் புத ஆதித்ய யோகமும் மிக வலுவாக கிடைக்கிறது. இவற்றை சரிவர பயன்படுத்திக் கொண்டால் பல்வேறு வகையான சிரமங்களை தவிர்த்து மிக சிறந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயமாக தங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை உச்சம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாயுடன் இணைந்திருக்கக்கூடிய சுக்கிரன் உறுதிப்படுத்துகிறாருங்க. இப்படி சுக்கிரனின் அமைப்பு இருக்க குடும்ப ரீதியாக சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் 9 குரு வலுவாக சஞ்சரிக்கும் போது சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாயுடன் 6 இணைவதால் பல்வேறு வகையில ஆரோக்கியம் சார்ந்த தொல்லைகள் விலகும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மறைமுக தொல்லைகளும் சூழ்ச்சிகளும் குடும்பத்தில் சந்தித்து வரக்கூடிய சிக்கல்களும் விலகி ஒற்றுமை பிறக்கக்கூடிய இனிமையான தருணமாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக நிரம்பி கிடைக்கிறது. பல்வேறு வகையில ஏற்படக்கூடிய சிரமங்கள் விலகுவதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு. அது மட்டுமல்லாது பல்வேறு விதமான மங்களகரமான சுப நிகழ்வுகள்ல உள்ள தடைகள் விலகி இருக்குங்க. எனவே சுப நிகழ்வுகள் தடைகள் விலகுவதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகளை மிக சிறப்பாக செய்து முடிக்கலாம். உறவினர்களுக்கிடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் ஒற்றுமையாக மாறும். எனவே குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். அது மட்டுமல்லாது சொத்துக்கள் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் சுமூகமாக தீர்வு காணக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு. நட்பு வட்டாரம் இந்த தருணத்தில் நிச்சயமாக விரிவடைகிறது.
புதிய நண்பர்களை அதீதமாக சேர்ப்பதற்கான வாய்ப்பு இந்த தருணத்தில் மிகவும் அபரிவிதமாக சிம்மராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. தொழில்துறை, வியாபாரம், உத்தியோகத்துறையில் சனிக்கு அடுத்தபடியாக தனது ஆதிக்கத்தை செலுத்தக்கூடியவராக இருப்பவர் சுக்கிரன். அவர் மிக வலுவாக 6இல் செவ்வாயுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் சிரமம் வெகுவளவில் குறைகிறதுங்க. அது மட்டுமல்லாது எதிர்காலத்தை பற்றிய அச்சம் நீங்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பல புதிய திட்டங்களை உடனடியாக செயல்படுத்துவதற்கான வாய்ப்பும், சொந்த கட்டிடத்திற்கு தொழிலை மாற்றுவதற்கான யோகமும் நிறைந்து கிடைக்கிறது. உத்தியோக ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் இந்த தருணத்தில் மிக சிறப்பாக கிடைக்கும். மற்றவர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் வளர்ச்சி என்பது மிக சிறப்பாக நிச்சயமாக உண்டு. அண்டச்சனியாக சனி அமர்ந்திருந்தாலும் பல்வேறு விதமான சாதனைகளை புரிவதற்கான வாய்ப்பு நிறைந்து கிடைக்கிறதுங்க. கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் வலுவாக 6இல் இருப்பதால் அலைச்சல் அதிகரித்தாலும் ஆதாயம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக கலைத்துறை ரீதியான பணிகள் அமைகிறது. அரசியல் சதுரங்கத்தில் மிக முக்கியமானவராக இருப்பவர் சுக்கிரன். அரசியல் துறையை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறாருங்க. மிக முக்கியமான இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல்வேறு வகையான அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறார். எனவே தேர்தல் வெற்றிக்காக கூட்டணி உள்ளிட்ட பல விஷயங்கள் மிக சிறப்பாக கிடைப்பதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பொறுப்புகள் மிக சிறந்த மகிழ்ச்சியான விஷயங்களாக மாறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு. உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க செவ்வாய். அவருடன் இணைந்திருப்பதால் புதிதாக நிலம், வீடு, வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உண்டு. கலைத்துறை ரீதியாக படைப்புகளுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கும். அதே போன்று விவசாயத்துறை ரீதியாக கால்நடை வளர்ப்பில் அசூர வளர்ச்சியும், புதிதாக ஆடு மாடு வாங்குவதற்கான யோகமும் உண்டு. பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் எந்த பணியை மேற்கொண்டாலும் தைரியத்துடனும் துணிச்சலுடனும் மிக சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைய போகிறதுங்க. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக சிம்மராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள மகாலட்சுமி ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிச்சயம் உண்டு.